டேக். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய இணையதளத்தை பார்வையிட வந்ததுக்கு மிக்க நன்றியினையும் அதுடன் வரவேற்பதற்காக வருக என ஒரு நல்ல வணக்கத்துடன் உங்களை வரவேற்கிறேன். இந்த திருத்தமிழ் என்ற இணையதளம் தொடங்கியதற்கான காரணம் எல்லாருக்குள்ளேயும் எத்தனையோ திறமைகள் இருக்கு. அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன திறமை இருக்கு. அது என்னன்னா, திருவள்ளுவரை போலவே குரல் அமைத்து எழுதுவேன். அதனால் இதனுடைய தலைப்பு கூட திருவள்ளுவரின் மாணவன் நான் அப்படின்னு கூட கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பொருளை கீழே போட்டீங்கன்னா திருத்தமிழ்னு என் பேரை போட்டிருப்பேன். என்னுடைய பேரை பார்க்க போனா என்னுடைய பேர் உண்மையான பேர் தமிழ்ச்செல்வன். ஆனால் திருத்தமிழ்னு போட்டதுக்கான காரணம் திருவள்ளுவருடைய அறநிலைகள், அந்த அறநூல்களை படித்த பிறகு அதனுடைய அறநிலைகளும் பிடிக்கும், திருவள்ளுவரையும் முக்கியமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த திருவள்ளுவர் பிடிக்கிறதுனால திரு சேர்த்துக்கிட்டுன்றது மட்டும் ஒரு காரணம் இல்லை. நம்மளுடைய உலகத்தில் 3 மதங்களாக பிரிந்திருக்கிறோம் மனிதர்களானவர்கள். அந்த 3 மதத்தின் அறநூல்களை எடுத்துக்கொண்டால், அதாவது இந்துன்னு எடுத்துக்கொண்டால் திருக்குறள், அதுல திரு வந்துடுது. அதே மாதிரி கிறிஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், கிறிஸ்துவ மதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் திருவிவிலியம், அதுலயும் திரு வந்துடுது. அதே மாதிரி முஸ்லீம் மதத்தை எடுத்துக்கொண்டால், இஸ்லாமிய மதம் சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கொண்டால் திருக்குரான், அதுலயும் திரு வந்துடுது. இந்த 3 திருவும், அதாவது எம்மதத்தையும் 3 மதத்தையும் ஒன்றாக சேர்க்கும் இந்த திரு என்ற வார்த்தை, திருவள்ளுவரிடம் இருக்கிற அந்த திரு என்ற ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் எந்த ஒரு செயலுக்கும் முன்னாடி திரு என்று ஒரு என்ன சொல்றது, அது எல்லாம் ஒரு நல்ல காரியங்களுக்கும் நல்ல ஒரு விசேஷங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சொல்லாகவும் அதை பயன்படுத்தி வருகிறார்கள். அதனால் நல்ல ஒரு விரிவான ஒரு விளக்கம் உடைய ஒரு பெயர் என்று கூட சொல்லலாம் திரு என்ற ஒரு வார்த்தைக்கு. அதை என்னுடைய தமிழ் பெயர், தமிழ் என்பதற்கு முன்னாடி திருத்தமிழ் என்று சேர்த்துக் கொண்டேன். இவ்வளவுதான் என்னுடைய விளக்கங்கள். பெரிய கொடுக்க தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக கொடுத்தேன். எனவே இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய திறமையான இந்த குரல் போன்ற அமைப்பதை இந்த குரலில் வெளியிடுகிறேன். குரல்களை மட்டும் தான் என்னால் எழுத முடிஞ்சு, அதனுடைய விளக்கம்லாம் நான் என்னுடைய வீடியோ படத்தின் மூலம், அதாவது நிலம் படத்தின் மூலம் இது போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஓட விட்டு கேட்டுக்கலாம். ஏன்னா அது விளக்கம் எழுதுறது, தமிழ் எழுதுறது கணினியில் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் இதை நிலப்படமாக எடுத்து வைத்திருக்கிறேன். அதை நீங்கள் ஓட விட்டு விளக்கத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய திறமை என்று இது மட்டும் இல்லை, கவிதை எழுதுவேன், பாட்டு எழுதுவேன், கதைகள், அப்புறம் செய்தி வாசிப்பு, நிகழ்ச்சி தொகுப்பு, இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை, இப்படின்ற ஒவ்வொரு வாழ்க்கைக்கும், ஒவ்வொரு திறமைக்கும், ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு இணையதளம் தொடங்கி வைத்திருக்கிறேன். அதற்கான லிங்க், அதற்கான தொடர்புகளை கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் தேர்வு செய்தால் போதும். என்னுடைய இணையதளத்தின் இன்னொரு இணையதளங்களுக்கும், என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பு இணையதளத்துக்கும், செய்தி வாசிப்பு இணையதளத்துக்கும், என்னுடைய வாழ்க்கை பற்றிய கருத்து நிகழ்வுகளின் தொகுப்புக்கு இணையதளத்துக்கும் நீங்கள் உள்தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி இந்த இணையதளத்தை பார்வையிடுங்கள், அடிக்கடிக்கு மீண்டும் மீண்டும் பார்வையிடுங்கள். என்னுடைய திறமைகளையும், என்னுடைய பொருட்களில் எத்தனை வகையான பொருட்கள் எழுதுகிறேன், என்னென்ன செய்யலாம் எழுதுகிறேன் என்று நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அறிமுக, அதாவது திருத்தமிழ் என்ற இணையதளத்தினுடைய அறிமுக நிழற்படத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் குரலுடன், அதனுடைய விளக்கத்துடன், அடுத்த புகைப்படத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் திருத்தமிழ் என்ற தமிழ்ச்செல்வன். வணக்கம்.